ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் அதாவது 6th to 12th வரைக்கும் உள்ள எல்லா தமிழுமே படிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு தமிழில் எடுத்தோம்னா ஒரு டாப்பிக்கை எப்படி எவ்வளோ சீக்கிரம் படித்து முடிக்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் செய்யுள் பகுதி எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு அமுத தமிழ் பார்க்கலாம். இயல் 1 எங்கள் தமிழ். இதை ஃபஸ்ட்டு இந்த பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நுழையும்னு கொடுத்து ஒரு பாக்ஸ் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதை படிக்கணும். அதை ஒரு ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாடலை படிக்கிறதுக்கு முன்னாடி பாடலோட ஆசிரியர் குறிப்பு படிக்கணும். ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு போகலாம். இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பார். இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகை தன்மை கொண்டவர். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஒன்வேர்டில் இப்படியும் கேட்கலாம். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டால் நாமக்கல் கவிஞர். அடுத்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எடுத்து தரப்பட்டுள்ளது. இதை படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாடலின் பொருளை படிக்கலாம். பாடலின் பொருள் படிச்சுட்டு நீங்கள் அந்த பாட்டு படிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாடலின் பொருள் பார்த்திங்கன்னா, நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகின்றது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார். கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும். நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அது அச்சத்தை போக்கி இன்பம் தரும். எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற தமிழ்மொழி ஆகும். ஸோ இதை நீங்கள் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும் இதை படிக்கணும். இதை படிச்சுட்டு அடுத்து நீங்கள் பாடலை படிக்கலாம். ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும், விரதம் நோன்பு, குறி குறிக்கோள், பொழிகின்ற தருகின்ற. ஸோ ஓரளவுக்கு இந்த பாடல் என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த மனப்பாட பகுதி அந்த பாட்டை படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு நீங்கள் பாடலோட பொருள் படித்தா ஒன்றும் உங்களுக்கு புரியாது. அதே பொருளை படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் பாடலுக்கு வரும்போது இந்த பாடல் ஈஸியாக நம்மளுக்கு ஞாபகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பாடல் படிக்கலாம். அருள்நெறி அறிவை தரலாகும். அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பறமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஸோ நீங்கள் இப்படி உங்களுக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். நார்மலாக படிக்கிறத விட இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸாக இருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புக் பேக் வரணும். அதாவது அட்டை டு அட்டை ஃபுல்லாக படிக்கணும். எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இங்கே இதுக்கு முன்னாடி இருக்க கற்பவை கற்ற பின் கொடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அங்கேருந்தே எல்லாமே தான் படிக்கணும். ஸோ புக் பேக் படிச்சுட்டு அடுத்த டாப்பிக்கும் இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நுழையும் முன் அந்த பாக்ஸ் டாபிக் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பாடலோட பொருள் படிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள்.
இல்லை இந்த மெத்தட் சரியில்லைன்னா நீங்கள் உங்கள் ஸ்டைலே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.